ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஷாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு புளியோதரை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எலுமிச்சை சைஸ் அளவு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, மிளகு ஒரு 2 ஸ்பூன், கருப்பு எள், கொத்தமல்லி 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம புளியோதரை பண்ணும்போது இதில் வறுக்கிறதுக்காக நல்ல ஒரு குத்து கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, வறுத்து அதை பவுட்ரு பண்ணதை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸிங்கோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி புளியோதரை அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.